வணக்கம். இது உங்கள் ஏஆர்வி குடில். நான் விஜயலட்சுமி ராஜேஷ். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைக்காய் வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கிரேவி எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறேன். ஏற்கனவே வாழைக்காய் ஊறுகாய், வாழைக்காய் வடை, அப்புறம் வாழைக்காய் புளிசேரி, இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லிங்க்கு கீழே கொடுக்குறேன். இன்றைக்கி இந்த கிரேவி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு வாழைக்காவை, பெரிய சைஸ் வாழைக்காவை இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு சின்ன உருளைக்கிழங்கும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்படி இல்லைன்னா பிரியாணி தூள் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தாளிக்கிறதுக்கு பட்டை, சோம்பு, 2 தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். தேவையான அளவு உப்பு, எண்ணெய், மஞ்சள் தூள். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுன்னு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாக எடுத்து இதில் வாழைக்காயும் உருளைக்கிழங்கையும் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இது 3/4 பாகா வதங்கினா போகிறோங்க. இப்போ வாழைக்காய் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்துண்டாச்சு. இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். ஏன்னா 3/4 பாகம் நம்ம பொரிச்சா போகிறோம். நம்ம கிரேவி பண்ணுறச்சு அதில் வேற கொஞ்சம் வதங்கும். இதை அப்படியே எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரியும் சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை, 3/4 பாகம் வதங்கினா போகிறோம். உங்களுக்கு 2-3 வாழைக்காய் இருந்ததுன்னா நீங்கள் வாழைக்காய் மட்டுமே போட்டு பண்ணிக்கலாம். நான் ஒரு வாழைக்காய் இருந்ததுனால ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதுவும் 3/4 பாகம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்துட்டாச்சு. இதையும் ஒரு தட்டில் மாற்றிப்போம். நான் இன்னொரு கடாயில் அடுப்பை பற்ற வச்சுன்னு எண்ணெய் வச்சுட்டுருக்கேன். கடாய் இப்போ பாருங்கள், சோம்பு பட்டை தாளிச்சிடலாம். தாளித்த உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்க வெங்காயத்தையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது லேசாக பொன்னிறம் ஆகிற வரைக்கும் இது வதங்கட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். இப்போ இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கி எடுத்தாச்சுங்க. இந்த பாருங்கள், வெங்காயம் இவ்வளோ வதங்கினா போகிறோம். இப்போ அரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கிற தக்காளியையும் இதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே மிக்ஸி அலம்பி எடுத்துருப்போம் இல்லையா, அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா கொதிக்க வர ஆரம்பிச்சிடுது. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. அது கூடயோ தேவையான அளவு உப்பு, காரப்பொடி, கரம் மசாலா, அப்படி இல்லைன்னா பிரியாணி பொடி, இது சாம்பார் பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். இதுவெல்லாம் கொதித்து பச்சை வாசனை போகட்டும். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருது. நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்துருந்தேங்க. இப்போ வாழைக்காவும் உருளைக்கிழங்கு எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சுட்டு இருந்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லா கொதித்து வரட்டும். சூப்பரான வாழைக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க.
உங்களுக்கு வந்து தண்ணியாக வேணால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க, இல்லை கொஞ்சம் திக்காக இருக்கும்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாக இந்த அளவுக்கு இருக்கட்டும்ன்ட்டு நான் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி விட்டு இந்த அளவுக்கு கிரேவி பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான வாழைக்காய் கிரேவி ரெடியாக ஆகிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா சூடாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஏஆர்வி குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.